எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு திருமணமாகி ஒரு 45 வயது முடிந்து 46வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இரண்டுமே பெண் குழந்தை மட்டுமே தான் பிறந்துள்ளது. இவர் குடும்ப கட்டுப்பாடு செய்து விட்டார் இவருடைய மனைவிக்கு. இதற்கு பிறகு இவருக்கு ஆண் குழந்தை பிறக்காது என்பதனுடைய அடிப்படையில் அவருக்கு அந்த ஆண் குழந்தை இல்லாமல் 2 பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்துள்ளது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெரிய முன்னேற்றமே அடைய முடியவில்லை. அவருக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி எதன் அடிப்படையில் இருந்தால் அவர் முன்னேற்றம் அடையாமல் இருப்பார் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவருக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி அதிக ஒளி புரிந்தி 1, 5, 9, 1, 4, 7, 10 அந்த கேந்திர கோண அமைப்பில் இருந்தால், லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருந்தால் அவர் சிறப்பான அமைப்பில் இருப்பார். அதேபோல் ராசி கெடாமல் இருக்க வேண்டும். ராசிக்கு அதிக சுபத்துவம் கிடைக்க வேண்டும். இதுபோல் இருந்தால் தான் ஒருவர் வாழ்க்கையில் சிறு வயதிலேயே பெரிய முன்னேற்றம் அடைந்து பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைய முடியும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இவர் 11/12/1980 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 6:18க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் விருச்சிக லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன் அஸ்தங்கமாகும். 2இல் செவ்வாய், 3இல் கேது சந்திரன், 9இல் ராகு, 11இல் குரு சனி, 12இல் சுக்கிரன் ஆகும். இவர் பிறக்கும் பொழுது சூரிய தசை 2 வருடம் 19 நாட்கள் ஆகும். அதன் பிறகு சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் தசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு தசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு தசை ஒரு 16 ஆண்டு காலம். 53 வயது வரைக்கும் இவருக்கு குரு தசை தான் நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு தற்போது வயது 45 வயது 8 மாதம் 10 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பது குரு தசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது 12/7/2028 வரைக்கும். இவருடைய லக்னம் சூரியன் அமர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்ந்து புதன் அமர்ந்திருப்பது நன்றாக அமைப்பு தான். இருந்தாலும் இந்த சூரியன் புதன் இருவரையும் சனி என்ற கிரகம் பார்ப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால் லக்னம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி குரு வீட்டில் அமர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு சிறப்பு. ஆனால் அது பணவரவை தடுக்கக்கூடிய அமைப்பாகும். அதேபோல் லக்னம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராசி ராகு கேது அமைப்பில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அப்போ வளர்பிறையை நோக்கி தான் அப்பொழுதுதான் அஷ்டமி நவமி திதி தாண்டாமல் வளர்பிறையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறார். இவர் ராகு கேது அமைப்பில் ராசியும் இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். பிறக்கும் பொழுது இவருக்கு அந்த சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரைக்கும் ஒரு 19 வயது. இவர் வாழ்க்கையில் பெரிதாக படிக்கவில்லை. புதன் அஸ்தங்கமாகிறது. 4ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லை. 4ஆம் அதிபதியான சனி 11இல் அமர்ந்திருந்தாலும் அவர் ஒரு பெரிதாக இது இல்லை, சரியான அமைப்பில் இல்லை. இவர் புதன் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால் தான் இவருக்கு அந்த கல்வி அமைப்பு வரவில்லை. ராகு திசை, அதன் பிறகு நடந்த ராகு திசை, ராகு எந்தவித சுப தொடர்புமே அடையாமல் ராகு இயல்பான நிலையில் இருக்கிறார். அதுவும் தவறான ஒரு விஷயம்தான். அதன் பிறகு வந்தது குரு தசை. குரு சனியினுடைய பிடியில் அமர்ந்து குரு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அதனால் தான் லக்னம் கெட்டு ராசியும் கெட்டு இருப்பதால் தான் அவருக்கு அந்த படிப்பு வரவில்லை, சரியாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு உருவில்லை. இவருக்கு இரண்டுமே பெண் குழந்தை பிறந்ததற்கான காரணம் 5ஆம் பாவகத்தை இந்த செவ்வாய் பார்ப்பது தவறு. அதேபோல் சனியும் பார்ப்பது தவறு. 5ஆம் பாவகாதிபதி குரு சனியினுடைய டிகிரி கணக்கில் நெருங்கி இருப்பது தவறு. 5ஆம் பாவகத்திற்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு, 5ஆம் பாவகாதிபதிக்கு குருவிற்கு சனியினுடைய தொடர்பு கிடைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு அந்த இரண்டுமே பெண் குழந்தை அமைப்பு பிறந்திருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடமும் பெருசாக எந்த விதமான சுப தொடர்பு பெருசாக கிடைக்கவில்லை. இந்த குருவினுடைய பார்வை தான் கிடைக்கிறது. அது சனியினுடைய கிரக சேர்ந்து தான் பார்க்கிறது. அது ஒன்றும் அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஆகும். ஆண் குழந்தையை தரக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பாதிக்கப்படாமல் இருந்தால் இவர் ஆண் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து 5ஆம் இடத்தை தாக்குவது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு அந்த பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தை இவருக்கு இல்லை. இவர் அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பிளானிங் செய்து விட்டார். அதனால் இவருக்கு அடுத்தது குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இல்லை. குரு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் தான் இவர் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நடக்கக்கூடிய தசைகள் அனைத்துமே பாவத்துவமான தசை. ராசி லக்னம்
இருவருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் அவர் வாழ்க்கையில் பெருசாக முன்னேற முடியாமல் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.